நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி அஷ்டாட்சர வடிவங்களில், சிவசக்தி வடிவங்களில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வடிவங்கள் என்னென்னா, கௌரி வரப்பிரதர் அப்படின்னு ஒரு வடிவம், சண்டேஸ்வர அனுகிரகன்றது ரெண்டாவது வடிவம். இது ரெண்டுத்துலேயும் அம்பாள் இருக்குது. கௌரின்ற அம்பாள் அவருக்கு எப்படி ஈஸ்வரன் வரம் தராங்க. இப்போ எதனால் இந்த வடிவம் ஏற்பட்டதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது கோவிலில் விக்கிரகமாக இருக்காது, சுதையில் இருக்கும். சில நேரத்தில் தூண்களில் கருங்கல்லை செதுக்கியிருப்பாள். நம்ம மதுரை அந்த மாதிரி இடத்துலலாம் பார்க்கலாம் இந்த மாதிரி உருவங்களை. ஸ்லைட்டாக கொஞ்சம் வேரியேஷன் வரும், சைடில் பார்க்குற மாதிரி இருக்கும். அதான் மந்திரமலையை மத்தாவும் வாசுகியை நாடாக வச்சு பார்க்கடலில் கடையிறா. அந்த மாதிரி அந்த மந்திரமலை இந்த வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு அதனுடைய இருப்பிடத்துக்கு யதாசான பிரதிஷ்டாபியாமி அங்கே போய்டுறது. அந்த மலையில் ஈஸ்வரன் ஆசை பண்ணி ஈஸ்வரன் பார்வதியும் அந்த மலையில் செய்யப்படுறா சில காலம். அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மந்திரமலையை ஒட்டிடுற பிரதேசத்தில் ஒரு அசுரன் அவன் நிறைய இது பண்ணிட்டு மக்களுக்கெல்லாம் துன்பம் விளைவிச்சுட்டு முனிவருக்கெல்லாம் அவளுக்கெல்லாம் கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கும்போது முனிவர்கள் தேவர்கள் எல்லோரும் பரமேஸ்வரனை மந்திரமலையில் பார்த்து வேண்டிக்கிறா, எங்களை எப்படியா காப்பாற்றுங்க நீங்கன்னு. அந்த அசுரன் என்ன பண்ணியிருக்கான்னா, உமாதேவியினுடைய பெண்ணாக பிறந்து உடம்பிலே வந்த பொண்ணு தான் என்னை கொல்லணும். ஏன்னா எல்லாருக்கும் முடிவு உண்டு. இப்போ என்னெல்லாம் யூஸ் பண்ண மரிதன் மிருகம் அதெல்லாம் விட்டுட்டான். உமாதேவியிலேயும் தோன்றிய ஒரு பெண் என்னை அலோவ் பண்ணுறேன்றான். பிரம்மாவும் அப்படியே வரம் கொடுத்துட்றாரு அவனுக்கு. அதனால் அந்த மாதிரி யாரும் வரலேன்னு உடனே இந்த மாதிரிலாம் அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ தேவர்கள் முனிவர்கள் முறையிட பரமேஸ்வரன் என்ன சொல்கிறாருன்னா, உமாதேவியை பார்த்து காளி வான்னு கூப்பிட்றார். அவகிட்டது அவள் காளியான்னு சொல்லி தைக்கிறார். உமாதேவியினுடைய அதுலேருந்து ஒரு உருவம் வருது, கருப்பாக வருது. ஸோ உமாதேவியினுடைய உடம்பெல்லாம் கருப்பாக மாறிடுது. ஸோ அவளை பார்த்து இந்த அசுரனை நீ விதைச்சிட்டு வான்ற. அப்போ தேவர்களுடைய கிருபையினால் சிம்ம வாகனம் தோன்றுறது. அந்த சிம்மத்தில் ஏறி அவள் இமயமலை காட்டில் சுற்றி அந்த அசுரனை வதம் பண்ணுறான்னு அந்த புராணம் போகிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உமாதேவி ஈஸ்வரன்கிட்ட அழறா, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் பாட்டு இதமே இந்த மாதிரி பண்ணிட்டேன், என்ன நான் கருமையாக ஆகிடுச்சு உடம்பு, எனக்கு பழையபடி பொன்னிறமாக ஆகணும் உடம்புன்றா. இப்போ நம்ம கோவிலெல்லாம் பார்த்தா நிறைய பெயிண்டர்லாம் ஒரு சிம்பலாக போட்டிருப்பான், பச்சை கலரில் போட்டிருப்பான். ஈஸ்வரன் நீல கலர்லெல்லாம் போடுறான். சில பேர் பொன்னார் மேனியன், பொன் போல் அவர் இருக்கார். இவன் கொஞ்சம் கருமை நிறம், பச்சை கலந்த கருமை நிறம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதுவே பளபளன்னு இருந்திருக்கு அவளுக்கு. அப்போ செல்லும்போது நீ போய் இந்த மாதிரி தபஸ் பண்ணு அப்படின்றார். அவள் அந்த மாதிரி கங்கை நதி ஓரத்தில் அவள் சிவலிங்க பிரதிஷ்டம் பண்ணி கங்கையில் குளித்து அவள் நித்தியப்படி பூஜை பண்ணி தபஸ் இருக்கா உமாதேவியார். அந்த நேரத்தில் ஈஸ்வரன் தோன்றி அவளுக்கு அருள் புரிகிறார். அதே தான் கௌரி வரப்பிரதமூர்த்தி. ஸோ உனக்கு பொன்னிறம் கொடுத்துட்டேன்றார். அவள் ரொம்ப சந்தோஷப்படுறார். கண்ணு ஆனந்த பாஷ்யம் வளருது. வேற வணங்கி அவள் அவள் கைலாசத்துக்கு போயிடறார் ரெண்டு பேரும். இந்த இது 64 வடிவங்களில் இது ஒரு வடிவம். இதில் ரெண்டு பேருமே இருப்பாள். அந்த வடிவம் சண்டேஷ அனுகிரகமூர்த்தியும் பேர். சண்டிகேஸ்வரர் பரமேஸ்வரன் பார்வதி தேவி. இது கங்கை கொண்ட சோழபுரத்தில் சுற்று விதிரும்போது கோஷ்டத்தில் வருது. இது ரொம்ப அழகான ஒரு வடிவம். அது யாரோ கூட பொன்னியின் செல்வன் ரிலீஸ் ஆகும்போது ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுக்கு முடிச்சு விட்றான்னு இருக்கார். கொன்றை மாலையில் கொன்றைப்பூ மாலையை வச்சு அவர் தலையில் சுற்றுறார் யார், பரமேஸ்வரன். அதுதான் காமிச்சிருக்குங்க. கொன்றை மாலை ஈஸ்வரனுக்கு ரொம்ப இஷ்டமானது. அந்த கொன்றை மாலையை சண்டிகேஸ்வரருக்கு சூட்டி இது எதனால் பண்ணுறாருன்னு வருது. விசார சர்மன்ற ஒரு பையன், அவள் அப்பா பேர் எழுத்தச்சன் பேர். அவள் சோழ நாட்டில் இருக்கா. அந்த பையன் சின்ன வயசுலேருந்தே இறைய ஞானத்தில் இருக்கிறதுனால ஈஸ்வர அனுகிரகம். அவன் ஸ்கூல்லாம் போகல, பிறக்கும்போதே நல்ல ஞானஜிபிளாக வந்துடுறான். அப்போ பசுமாடெல்லாம் நான் மேய்க்கிற அக்ரஹாரத்து பசுமாடெல்லாம் எல்லா மாடுகளும் ஆற்றுக்கு ஓட்டின்னு போய் காவிரி கரையில் உட்காந்துட்டுருக்கான். பசுமாடெல்லாம் மேலே ஆசையாக இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் பார்த்திவ லிங்கம் மண்ணிலே லிங்கம் பண்ணி சில மாடுகள்லாம் பால் கறந்து அது இது சுரக்கிறது இதில் பானையில். அதை வச்சு அபிஷேகம் பண்ணி அங்கே காட்டு பூக்களை வச்சு பூஜை பண்ணி
சிவஞானத்திலே இருக்கான். அந்த விஷார சர்மன்ற பையன். இந்த மாதிரி இருக்கும்போது ஆற்றுக்கு வர மாடெல்லாம் பால் சரியாக கொடுக்க மாட்டேன்றது கம்ப்ளைண்ட் பண்ணுறா அவள் அப்பா கிட்ட. அப்பா போய் நான் போய் பார்க்குறேன்னு சொல்லி அடுத்த நாள் மரத்தில் போய் உட்காந்துடுறான், மரத்துக்கலையில். இந்த பையன் என்ன பண்ணுறான்னா பார்த்து இங்கே ஏற்பாடு பண்ணி அதுக்கு இந்த பாலெல்லாம் நிறைய பானைகள் வச்சுருக்கான். அதில் சுரக்கிறது தானே பால், பசுமாடுகள் பால் சுரக்கிறது. இவன் கறக்கலை. அதுக்கு அபிஷேகம் பண்ணுறான். அப்புறம் பூஜை பண்ணுறான். இதை பார்த்த உடனே அப்பா கோவம் வருது, பாலெல்லாம் வேஸ்ட் பண்ணுறான்னு சொல்லி அங்கே மரத்துலேயும் இறங்கி எட்டி உதைக்கிறான் இந்த லிங்கத்தை. அப்போ கையில் பக்கத்தில் கழி வச்சுக்கிறான், மாடு மேய்க்கிற கழின்னா கொம்பு. அந்த கொம்பை எடுத்து அப்படியே வீசுறான் அந்த பையன். யார் பண்ணாலும், யாரோ சாமி பூஜை இது மாதிரி பண்ணிட்டாலேன்னு சொல்லி சாமி எட்டி உடைச்சாலான்னு சொல்லி இந்த வீசும்போது அது பாலா மாதிரி 2 காலும் துண்டாகி அப்பங்காரன் விழுந்துடுறான். அவனுக்கு உயிர் போயிடுறது. அது இதை பார்க்குறார் உமா மகேஸ்வரர். மேலேருந்து பார்த்து ரிஷபாரூடராக இவருக்கு அனுகிரகம் பண்ணுறார் விஷார சர்மனுக்கு. விஷார சர்மா, நீ சிவகணத்தின் தலைவராகணும். என்னுடைய அபிஷேக சாமான்கள், நான் நிர்மாலியங்கள், சுவாமியினுடைய பூக்கள் எல்லாமே சண்டிகேஸ்வரரிடம் போடுவார். உனக்கு சண்டிகேஸ்வர பட்டம், சண்டேஸ்வர பட்டம் நான் தரேன்னு சொல்லி கொன்றை மாலை எடுத்து அவர் தலையில் சுட்டுறார். அதுதான் அந்த வடிவம். அது அப்புறம் தான் சிவன் கோவிலில் சுற்றி வரும்போது அந்த நீர்துவாரம் இது வருது இல்லையா, இந்த கோமுகம், அந்த கோமுகத்துக்கு எய்த்தா மாதிரி இருப்பார் அவர். சுவாமியினுடைய முதல் நாள் வஸ்திரம், அந்த நிர்மாலியங்கள், பூக்கள் எல்லாம் அங்கே தான் கொண்டு போடுவாள். ஆனால் நம்ம ஜனங்க என்ன செய்கிறது, செவிட்டு சாமி சொல்லி கையை தட்டி காமிக்கிறது. தான் நூல் உடம்புலேருந்து தான் அந்த வேஷ்டியெல்லாம் எடுத்து நூல் பிச்சு அது மேலே போடுறார். மகா பாவம் சொல்லியிருக்குது. அந்த மாதிரி பண்ணவே கூடாது. அவர் சிவர் தியானத்திலே இருக்கார். எதுக்கு இப்படி லைட்டாக சொல்கிறான்னா, ரொம்ப தட்டக்கூடாது. நான் வந்திருக்கேன், என் அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணுங்கன்னு சொல்கிறான் அவள். அது புரிஞ்சுக்கணும். சண்டிகேஸ்வரர்கிட்ட ஏன் உத்தரவு கேட்கணும், அதை பார்த்துட்டு வந்துடுவான் சில பேர். அவரை போய் முகத்தை பார்த்து, நான் கோவிலுக்கு வந்திருக்கேன், எனக்கு அனுகிரகம் பண்ணும்போது சொல்லி இவா வந்திருக்கான்னு ஈஸ்வரனுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாரு அவர். நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த சண்டேஸ்வர நாயனாருடைய மகத்துவம் ரொம்ப 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 சொல்லியிருக்கு. 63 நாயன்மார்கள் அவரும் ஒருத்தர். சேக்கிழார் பெருமான் சொல்லும்போது இந்த சேங்கனூர்ன்ற ஊரில் நடந்த மாதிரி சொல்லப்படுறது. ஆய்ப்பாடின்ற இடத்துல தான் அவர் முக்கிய இணைஞ்சியாக சொல்லப்படுறது சண்டேஸ்வரர். 63 நாயன்மார்கள் முக்கியமான நாயன்மார் இவர். அவரை பார்த்துருக்கோம். அந்த மூர்த்தி பேர் சண்டேஸ்வர அனுகிரக மூர்த்தியும் பேர். இவர் பேர் கௌரி வரப்பிரத மூர்த்தி. கௌரி வரப்பிரத மூர்த்தி. கௌரிக்கு பொன்னிறம் கொடுத்தவர் இவர். இந்த 2 மூர்த்தங்களை பார்த்துருக்கோம். ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு வியூவர்ஸ்க்கு, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் நிறைய பேர் போய் சேரணும். இன்றைக்கி கூட கிரிஜான்னு ஒரு அம்மா, திருஞான சம்பந்தம், கிரிஜா திருஞான சம்பந்தம் பம்மல்லே பேசி ஃபோன் வாய்ஸ் மெயில் அனுப்பிச்சிருக்கேன் எனக்கு. ஆமாம், இது வரைக்கும் நந்தியெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை, இப்போ தான் தெரிஞ்சுட்டேன் நான், விடாமல் பீடி அந்த மாதிரி ஒரு மெசேஜ் சொல்லும்போது நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் அதை கேட்டால் தான் நமக்கு தெரியும். அதை பற்றி அப்படி ஸ்கிப் பண்ணிட்டால் நமக்கு we will not be knowing, we will be missing the important points. நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஒவ்வொன்றும் பல காலம் படித்து, எனக்கு 73 வயசு, நிறைய 1,00,000 ரூபா புத்தகம் வச்சுருக்கேன். சிவனை அந்த புத்தகங்களை சிவபுராணங்களே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது என்கிட்ட. எதுக்கு சொல்ல வரேன்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணி நம்ம பண்ணும்போது கேட்கணும், செபிமடுத்தல், அதாவது சிரவணம் பண்ணோன்னு சொல்லுங்கள், காதில் கேளுங்க அட்லீஸ்ட்டு. அதனால் உங்களுக்கும் புண்ணியம் செய்கிறோம், எனக்கும் புண்ணியம் செய்கிறோம். இதோடு என்னுடைய 16வது வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன்.